நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார். தாவேக எம்எல்ஏ குதிரை பேர வழக்கில் கைதான 2 பேருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கு நீதிமன்றம். விவரங்களோட செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், ஜாமீன் வழங்கப்பட்ட இந்த 2 நபர்கள் யார்? அவர்களுக்கும் இந்த வழக்குக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றியும் சொல்லுங்க. வணக்கம். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேக எம்எல்ஏ இளையராஜாவுக்கு 35 கோடி ரூபாய், அதாவது சட்டப்பேரவையில சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்துக்கு ஆதரவா வாக்களித்தால் 35 கோடி ரூபாய் சன்மானம் தரப்படும் சொல்லி குதிரை பேரம் நடந்ததாக கூறி இளையராஜா அளித்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு இதுவரைக்கும் 14 பேரை கைது செஞ்சிருக்காங்க. இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்த சேதுராஜ், நரேஷ் ஆகிய இருவரும் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த மனு நீதிபதி இளந்திரை முன்பு இன்னைக்கு விசாரணைக்கு வந்த போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, இந்த வழக்குல சேதுராஜ் 2வது எதிரியா சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு சதியில முக்கிய பங்கு இருக்குது. அவருடைய மனைவி ஓட்டுநர் மூலமா 5 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. இதனை கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் இணைந்து சேதுராஜ் சதி செஞ்சிருக்கிறாரு என்று குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதி சேதுராஜ் மற்றும் நரேஷ் ஆகிய 2 பேருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலமா இதுவரைக்கும் இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட 5 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். தாவேக எம்எல்ஏ குதிரை பேர வழக்குல சேதுராஜ், நரேஷ் இவங்க 2 பேருக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறது நீதிமன்றம். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்டோம். நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார்.